புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை வழக்கில் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்புள்ளதால் அவரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் உண்மையான குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கை மூலம் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இன்னைக்கு சபாநாயகருடைய போலி மருந்து தயாரித்த ராஜா மற்றும் அவருடைய கூட்டாளிகள்லாம் அதில் கூட இருக்கிறாங்க. மத்திய நிதி அமைச்சர்கிட்ட இவர் சிபாரிசு பண்ணதுக்கு கொண்டு ஒத்துக்கினார் இல்லை, அவர்கிட்ட என்ன விசாரணை பண்ணீங்க? தெரியாத எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம சொல்லலாம். தெரிஞ்ச ஒரு குற்றவாளியே கண்ணுக்கு முன்னாலே நிற்கக்குள்ள அவரை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யாராவது நான் ஒரு பத்திரிகை வச்சு ஆயிஷாக்கா நான் போவேன், அவங்க யார் எவருன்னு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரை நான் இட்டும் போய் ஒரு மத்திய மந்திரிட்டு இட்டும் போகிறேன்னா அவர் பேக்ரவுண்ட் இல்லாத நான் இட்டும் போக முடியாது. ஆதாரபூர்வமாக கிடைச்ச ஒரு தகவலை விட்டுட்டு நீங்கள் விசாரணை வளையத்தை கொண்டாடாத. நீங்கள் 10ஆம் உதவுமா இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமான்னு இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கிற குற்றவாளியை இன்னைக்கு கண் முன்னால் நிறுத்தக்குள்ளேயே நீங்கள் கண்டுக்க மாட்டாது இருக்குள்ள. இவர் கேட்டாங்க நான் சிஎம் கிட்ட இருக்கிறேன், கவர்னர் கூட இருக்கிறேன், மத்திய அமைச்சர் கூட இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிங்கன்னு ஊரை ஏமாத்தினுக்கிறார்.